Amen, amen, amen. Praise the Lord. Praise be to God. We are moving to the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். How many of you are ready to receive the word of God? Please switch on your videos, sit as a families. குடும்பமாக இணைந்து உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு அழகாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நமக்கு எவ்ரி இயர் வி கிவ் டைரி அண்ட் த பென். தட்ஸ் ஃபார் யுவர் யூஸ்ஃபுல். யூ நீட் டு யூஸ் திஸ் டு ரைட் டவுன் த ரெஃபரன்சஸ், ரைட் டவுன் த பாயிண்ட்ஸ். இட் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் லைஃப். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வைக்கிறோம். வி ஹவ் பீன் ஹேவிங் சர்மன் சீரிஸ் கால்டு அண்டர்ஸ்டாண்டிங் வர்ஷிப். கடந்த வாரத்திலே ஒரு புதிய செய்தி, தொடர் செய்தியை நாம் ஆரம்பித்தோம். ஆராதனையை புரிந்து கொள்வது. முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம் வாட் இஸ் வர்ஷிப், வாட் இஸ் ப்ரைஸ், துதி என்றால் என்ன, ஆராதனை என்றால் என்ன என்பதை பற்றியதான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். டுடே we are going to learn 3 things. 3 காரியங்களை இன்றைக்கு நாம் ஆராதனையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். Why we need to worship, how to worship, then when to worship. எதற்காக நாம் ஆராதிக்க வேண்டும், எப்பொழுது ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க கூடாது, how to worship, how not to worship. இதெல்லாம் மிக அவசியமாக இருக்கிறது. இந்த ஆராதனை பற்றி நீங்கள் முழுமையான ஒரு புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. Praise and worship are not only for a church service. துதியும் ஆராதனையும் என்பது ஏதோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சபையிலே செய்வது மாத்திரமல்ல. இட்ஸ் an integral part of our daily lives. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதனைக்காரர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, துதி செய்கிறவர்களாக, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். God seeks the worshippers, not worship. தேவனுக்கு ஆராதனை தேவையில்லை, ஆராதிப்பவர்கள் தான் தேவை. இன்றைக்கு காலை வேளையிலே நமக்கு நல்ல ஒரு ஆராதனை இருந்தது. அந்த ஆராதனையிலே ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏபெல் அண்ட் கெயின் both offered sacrifice. காயினும் ஆபேலும் தங்களுடைய காணிக்கைகளை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்தார்கள். ஜெனசிஸ் சாப்டர் 4. God accepted Abel and his sacrifices and his offerings, but God rejected Cain and his offerings and sacrifices. It is not just God has to accept our worship, God has to accept us first. நம்முடைய ஆராதனைகள் மாத்திரமல்ல, பாடல்களை பாடி, மியூசிக் கருவிகளை வாசித்து, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, துதிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனைக்கு முன்பாக, before God accepts our offering and before God accepts our worship, God has to accept us, who we are, what we do day to day life. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆராதனைக்காரர்களாக இருக்கிறோமா, அல்லது வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் இஸ் வர்ஷிப். ரைட் இட் டவுன். முழுமையான கீழ்ப்படிதல் தான் ஆராதனை. Now we are going to learn. For example, I will give you a Bible reference. Romans chapter 12 verse number 1. ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, புத்தியுள்ள ஆராதனை. By the mercies of God, to present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your spiritual worship. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செய்வதான புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கிறது. Why we need to worship? You may ask a question. Maybe you come from a different faith, you accepted Jesus Christ and you don't know what is worship. You have a question, why should I worship? எதற்காக நாம் ஆராதிக்க வேண்டும்? Worship is a two-way street. ஆராதனை என்று சொல்லும்போது, அது துதி என்று சொல்லும்போது ஒரு பக்கம் மட்டும்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை அவரை உயர்த்தி பாடுறது, அதெல்லாம் துதி. ஆராதனை என்று சொல்லும்போது இட் இன்வால்வ்ஸ் போத் கிவிங் அண்ட் ரிசீவிங். நம்மை கொடுப்பது, அதே சமயத்தில் ஆண்டவரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது. We are here to worship all of us here this morning, we joined at Kingdom Church. நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில் கூடியிருக்கிறோம். எதற்காக கூடியிருக்கிறோம் தெரியுமா? Not just to receive something from God, but to give ourselves. We are here to worship our God for who He is
and what he has done on the cross of Calvary. இந்த கால வேளையில் நாம் கூடி வந்து ஆராதிப்பதற்கான காரணம் நான் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல. நிறைய பேருக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நாட் ஜஸ்ட் இன் த மோட் ஆஃப் ரிசீவிங் பட் ட்ரூ வர்ஷிப் இஸ் கிவிங் யுவர் செல்ஃப் டு. ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். யார் தேவன்? அவர் சிலுவையில் என்ன காரியங்களை நமக்காக செய்த ஒவ்வொரு சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு தியாகங்களையும் நினைத்து பார்த்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது வர்ஷிப் லீடர் இங்கிருந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், திஸ் தட். நோ, we will start worshipping God from bottom of our hearts in spirit and in truth. We are created to worship. That's what the word of God says. நாம் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காகத்தான். You want to know? Turn your Bibles to Revelation chapter 4 verse number 11. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார். Worthy are you, O Lord and God, to receive glory and honor and power, for you created all things. For you created all things, and by your will they existed and were created. First point, why we need to worship? We have been created to worship God. எதற்காக நாம் ஆராதிக்க வேண்டும்? நாம் ஆராதிப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், how to worship. எப்படி நாம் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க கூடாது. we need to worship God in spirit and in truth. ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். what is mean by worship in spirit, worship in truth? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். many worship only in spirit but not in truth. some worship in truth, not in spirit. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆவியில் மாத்திரம் ஆராதிப்பாங்க, ஆனால் உண்மையாக ஆராதிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து உண்மையாக ஆராதிப்பாங்க, ஆவியை பரிசுத்த ஆவியை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. many worship for personal enjoyment. நிறைய பேருக்கு ஆராதனைனா எப்படின்னா, இட்ஸ் ஓகே, ஈவன் இஃப் யூ மிஸ்அண்டர்ஸ்டுட், தட்ஸ் ஓகே, டுடே காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். நிறைய பேருக்கு ஆராதனைனா என்ன தெரியுமா? many people they understand what is mean by worship. They come to church on Friday or Sunday. Beautiful worship team, அழகான worship team இருக்கு, நேர்த்தியாக பாடுறாங்க. they play skillfully, they sing beautiful to your ears, and you feel the presence of God. But if somebody makes any mistakes and somebody makes any blunt here, ஏதோ தவறாக பாடிட்டாங்க, தவறாக மியூசிக் வாசிட்டாங்க, சவுண்டு கேட்கல, மைக்கு ப்ராப்ளம், suddenly they will say, oh, this worship is not good, I didn't feel the presence of God. This is completely wrong. You need to understand that your worship is nothing to do with the people on the stage. உங்களுடைய ஆராதனைக்கும் இங்கே ஆராதனை நடத்துகிறதான ஆராதனை வீரர்களோ இசைக்கருவிகளோட வாசிக்கிறவர்களையோ அல்லது சவுண்ட் சிஸ்டம்லையோ இல்லை. your worship between you and your God. worship has become an entertainment these days. இந்த காலகட்டத்தில் ஆராதனை என்று சொல்லும்போது அது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. worship, we worship here not for our personal enjoyment. One side people, we all come from different background. You don't have to feel bad about it. நம்ம எல்லாரும் பல பின்னணியிலிருந்து வந்திருக்கோம். in Kingdom Church we have people from other faith, மற்ற மதத்திலிருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். we have people from Roman Catholic background, we have people from Protestant background. நம்முடைய சபைகளில் எல்லா விதமான பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. that's why you see when you come to Kingdom Church, this is a newly started, just 3 years old church. We have people from different churches, different faith. So that's why you don't see the vibrant spirit filled worship. நல்ல ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறது நம்ம அவ்வளோ பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிந்து கொள்ளுதல். some people love to just be silent and worship and praise. They don't make any noise, they don't lift their hands, they close their eyes. Some people they don't even do anything, just they keep their silence. But some people
if they have a fast beat song, 3 stanzas பாடி ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணி கூச்சலிட்டால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. Today God is going to teach us what kind of worship how to worship in spirit and in truth, what is acceptable to God. இதெல்லாம் தான் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள போகிறோம். Every week we have God's word speaking to you directly into your heart. There are some weeks, ஒரு சில வாரங்களில் நம்ம பல காரியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். We don't just preach during Friday services, we also teach. Many people don't come to Bible study, so that's why I'm bringing the Bible study to Friday. நிறைய பேர் வேத பாடத்துக்கு செவ்வாய்க்கிழமை வரதில்லை, அதனால செவ்வாய்க்கிழமை வேத பாடத்தை நான் வெள்ளிக்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கேன். So that now you listen to the word of God, no escape. Many people think only when I come Friday I can feel the presence of God. You see, you check people in our church, 30 people are joining for Bible study. Another 30-40 people are not joining. You just call them and ask what they are doing during that Bible study. Maybe some people are committed, work, that's okay. But some people don't just want to get into this word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்க. We go into personal level, edification level. We get edified and our characters are getting changed and we are getting testimonies from people. இந்த வேதாமத்தை நம்ம படித்து நீங்கள் ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருதயத்தில் குத்துற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுனால நான் என்னுடைய குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருதுன்னு சாட்சி கொடுக்குறாங்க. Come and be part of this beautiful Bible study. One side people worship in spirit. One side people, come from a ritual background, traditional background, idol worship background. So they don't like to, shout, or they don't want to speak openly. They don't want to lift their hands. They just want to worship in silent. Another side, some people misuse the Spirit of God by screaming, கூச்சலிடுறது. ஒரு சைடில் அமைதியாக இருந்து வேறு பின்னணியிலிருந்து வந்ததுனால, சிலை வழிபாட்டிலிருந்து வந்த ஒரு பின்னணியில் வந்ததுனால அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்கள அசைக்க முடியாது. வாயை திறங்கன்னா திறக்க மாட்டாங்க. அந்த அக்னியை பெற்றுக்கொடுக்க தயாராக இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், அதாவது பென்டிகாஸ்ட்லேயே வேறு லெவல் பென்டிகாஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கூச்சலிடுறது. ஒரு ஒழுங்கின்மை இல்லாமல் கண்டபடி அந்நிய பாஷையை ஒழுக்கமாக டிசிப்ளினாக நம்ம அந்நிய பாஷையை பேசணும். ஆனால் நிறைய இடங்களில் நாம் பார்ப்பது கூச்சலிடுவது. when other faith people come, they will be disappointed with what we do. கூச்சலிடுவது, ஆராதனையிலே கூச்சலிடுவது, rolling in the spirit, vomiting in the spirit, jumping in the spirit, roaring in the spirit, barking in the spirit, laughing in the spirit, what not. I'm not exaggerating. These things are happening. ஆவியில் சிரிக்கிறது, ஆவியில் குட்டிக்கரணம் அடிக்கிறது, ஆவியில் வாந்தி எடுக்கிறது, ஆவியில் குதிக்கிறது, ஆவியில் சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறது. What is this? This is not worship. We need to worship God in spirit and in truth. There is a discipline even in the whole, when you fill in the Holy Spirit. When you have the baptism of the Holy Spirit, there is discipline. ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிப்பதில் கூட, ஆவியில் நிரம்பி நாம் ஆராதிப்பதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கிறது பிரியமானவர்களே. But doesn't mean that some traditional background people, you don't have to judge people who are speaking tongues. நிறைய பேருக்கு இப்படி ஒரு wrong understanding இருக்கு. Why they have to speak in tongues? Nobody understands it. No. One day I will teach you about what is the benefit of speaking in tongues. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால், you will wait and ask God to fill you with the Holy Spirit, baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்கள் வாசித்து பாருங்கள். Just start your devotion. Those who wants to fill in the Holy Spirit, start Acts, அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்க ஆரம்பிங்க. You will be filled in the Holy Spirit. அப்போஸ்தலர் சபையிலே ஆண்டவர் இறங்கி கிரியை செய்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே வல்லமை புறப்பட்டது. God is spirit. Everyone say God is spirit. எல்லாரும் சொல்லுங்க தேவன் ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க தேவன் ஆவியானவர். So there is a discipline in spirit. Same time, we don't have to look down on people who are speaking in tongue. Many people give importance to music. One side, few churches, they don't even have any music. அது அந்த மாதிரியான சபைகள் கூட இருக்கு. இசைக்கருவிகளே வாசிக்காத சபைகளும் இருக்கு.
இசைக்கருவிகளுடைய வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கும், இங்கே ஆராதிக்கிறவர்களுடைய வாய்ஸ் கம்மியாக கேட்கும். ஐ டெல் யூ, we can never take God's glory. Whoever is leading worship from here, whoever is playing music from here, யாரெல்லாம் ஆராதனை நடத்துகிறார்களோ, யாரெல்லாம் இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசிக்கிறார்களோ, தேவனுடைய மகிமையை அவர்கள் எடுக்கக்கூடாது. Nobody can take God's glory. If you are attracting the crowd by your mesmerizing musical skills and songs, and take the glory that God the glory belongs to God, it is completely wrong. தேவனுடைய மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் இந்த கிங்டம் சர்ச்சில் I put that, I feed that kingdom mind to all these musicians. Why you join 9:30 9:40, 9:30 9:40க்கு நீங்கள் ஒரு நாள் வாங்க, எல்லாரும் லேட்டாக வரீங்க. Just join 9:40 under the leadership of Brother Rajsekhar. We all kneel down and pray. Not just the prayer group, the drummer, the keyboardist, everybody in this room, they kneel down and they have to pray. That is my instruction as a leader. Because it is not about music. You practice for 2-3 hours and without prayer you go, nothing will work. I'm telling you. People, you can say, what, nothing will work? We will have a beautiful worship. Yes, you will have a beautiful music instruments being played and singing, but the presence of God, people cannot feel the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க முடியாது ஜெபம் இல்லாமல். So that's why we made it a point everybody to join by 9:30 for a time of prayer before we prepare ourselves to get into the presence of God, get into the Friday service. ஆராதனைக்கு முன்னாடி 9:40 10 மணி வரைக்கும் எதற்காக இந்த ஆயத்த ஜெபம்? ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உடனடியாக போய் நிலத்தை அந்த விதையை விதைக்க முடியாது, அதை தயார்படுத்த வேண்டும். You need to prepare yourself. You need to prepare yourself to worship God in spirit and in truth. I appeal to you. I encourage everyone to join by 9:40. Don't join 10 o'clock, 10:15, 10:30. Many people are inconsistent in joining the worship, joining the church. Dear children of God, பிரியமானவர்களே, அன்போடு நான் உங்களை அழைக்கிறேன். 9:40 ஜெபத்திற்கு வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மாறும். ஆராதனைக்கு லேட்டாக வராமல் டைமுக்கு வந்து ஆராதனைக்கு வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த வேலைகளை செஞ்சுட்டு ஏதோ காரியங்களை பண்ணிட்டு இருக்காம, அந்த 2 hours in a week, come sincerely and give yourself and be a worshipper. Switch on the camera, sit with the family. Today I saw Sister Esther Magesh, 2 children, 2 little ones. One is I think 4 years old, 5 years old, another one is 6 or 7. Faithfully she dressed them up, made them sit on her lap, and they were worshipping God. I want all the children to join the main service. Don't sleep late night Thursdays. Why I am saying as a shepherd of this church, you may think, why this pastor is not being professional when he is preaching? He can just be gentle. Why he has to get into the personal stuff? No. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய வருகைக்கு வரும்பொழுது நாம் அழைத்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த சத்தியத்தை சத்தியமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். If you really want to be part of this church, you are most welcome to join with us. If you don't feel like, please feel free to tell me and leave. No problem. We are here to build the kingdom of God. We are not here to please any man of God. In the mighty name of Jesus Christ, I tell you. Your worship does not depend on any worship leader or musical instruments. Look at this beautiful passage from John, book of John. At Jacob's well, Jesus and a Samaritan woman had a discussion. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். Chapter 4, verse number 20 to 24. I will just quickly read it for you. I don't want to get into the complete details because we already know the story. Our fathers worshipped on this mountain.
Jesus is meeting a Samaritan woman, okay, and they are having a discussion. And here it goes like this: our fathers worshipped on this mountain, but you say that in Jerusalem is the place where people are to worship. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியர் இடத்திலே மாத்திரம்தான் அந்த தேவனுடைய பிரசனத்தை உணர முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது திரை சிலையை இரண்டாக கிழித்து உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் பிரசனத்தையும் கொடுத்திருக்கிறாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். In those days they had tabernacles where they had different places. The most high place, holy of holies, only the high priest can go and feel the presence of God. But after Jesus Christ came for you and me, he tore, and now we can worship God in spirit and in truth, and God can dwell in each and every one of us. What a privilege that we have. That's why Jesus is telling this woman, you worship, we know that for salvation is from the Jews, but the hour is coming and is now here when the true worshippers will worship the Father in spirit and in truth. And Father is seeking such people to worship him. God is spirit. Those who worship him must worship in spirit and in truth. So it is not about just you go and stand in front of a mountain, you go and stand in front of an idol, or you go to Jerusalem to worship our God. நன்றா புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்திரீ சொன்னாங்க, மலைகளுக்கு முன்பாக ஆராதிக்க வேண்டுமே, எருசலேமிலே போய் ஆராதிக்க வேண்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் மலையிலே போய் நின்றிருக்க வேண்டிய அவசியமில்லை, சிலைக்கு முன்பாக நின்று நீங்கள் ஆராதிக்க வேண்டிய அவசியமில்லை. இங்கிருந்து எருசலேமிற்கு போய் நமக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, அங்கேதான் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வருவார் என்பது அல்ல. உங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு பலத்தோடும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். That is why Jesus is telling you need to worship in spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும், ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். So come out of this idol worship. முன்னாடி போய் நின்று சிலைக்கு முன்னாடி வழிபடுறத ஸ்டாப் பண்ணுங்க. யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, God is not there in the picture. God is not there in the statue. He is spirit and in truth. Holy Spirit is as a comforter. He is there with us. In the Old Testament period, God was with people. In the New Testament period, Jesus was among people. But after Jesus Christ died and resurrected, now the Holy Spirit is within us. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஜனங்களோடு இருந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நாம் உணர முடியும். He is omnipresent. He is everywhere. I hope you are clear. To worship, the spirit is like a fuel, truth is like a fire, someone said. ஆவி என்பது ஃபியூவலை போன்றது, எரியூட்டுறதை போன்றது. சத்தியம் ஆவியோடு உண்மை என்று சொல்லும் பொழுது அது ஒரு தீயை போன்றது. we need spirit and truth. What is truth? The scripture is truth, the word of God, and based on the word of God you worship God truthfully. உண்மையோடு ஆராதிக்கணும். To worship God from the heart, from bottom of our heart, that is spirit. Worship God as he directs his word. தேவனுடைய வழிநடத்துதலோடு, அவருடைய வார்த்தையின் வழிநடத்துதலோடு ஆராதிப்பது தான் உண்மையோடு ஆராதிப்பது என்பதற்கான அர்த்தம். Not by, Bible says, not by might, not by power, but by the Spirit. Everyone say, not by might, not by power, but by the Spirit. ஆவியினால் இல்ல, பலத்தினாலும் அல்ல, பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தான் எல்லாம் நடக்குங்க. தேவனுடைய ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. So to worship in spirit means to engage God in worship with wholeheartedly, with full spirit. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணுங்க. When we should worship?
we will move to the third point. எப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும்? In all situations we need to praise God. We need to worship God. Some people have this mentality. When they get the good news, they praise and worship God. Their mindset is changed. They will be joyful and rejoicing in the Lord. ஒரு நல்ல செய்தி வரும்போது, ஒரு ப்ரமோஷன் வரும்போது, ஒரு பதவி வரும்போது, ஒரு 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 நல்ல செய்தி நடக்கும்போது, நல்ல சம்பளம் வந்து விழுந்த உடனே பிரைஸ் காட் சொல்கிறது. கடைசியில் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் ஆராதிக்கிறதுக்கு பலன் இல்லை, ஏன்னா கையில் காசு இல்லை. நோ, எப்பேற்பட்ட சூழலும் சிக்காக இருக்கும்போதும் வர்ஷிப் பண்ணணும், ஹீலிங்கை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நம்ம ஆராதிக்க வேண்டும். When we are down with illness, when we are sick, still we need to worship God. When we go through pain, still we need to worship God. When we go through the blessings, we need to praise God. We need to worship God. In all situations, in all the time, we need to worship God. Bible says in Matthew chapter 8 verse number 2, மத்தேயு 8:2 இப்படியாக சொல்கிறது, Behold, a leper came to him and knelt before him saying, Lord, if you will, make me clean. குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதித்து சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். When he was going through this disease of leprosy, when you go through the painful situation, maybe when you are going through your illness, when you are going through your financial difficulties, in spite of all the storms and problems, if you have trust in Jesus, if you have a heart to say that, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுக்கு ஒரு மனதோடு நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு அந்த குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொண்டான். நீங்களும் விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்க சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஆராதனையின் வேளையிலேயே, ஒரு பாடலை பாடுகிற வேளையிலேயே, இந்த பரிசுத்த பந்தி நடத்துகிற வேளையிலேயே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடும். பிரியமானவர்களே, the Lord, if you will, you can make me clean. I'm just going to tell you a story and I will close it. ஒரு வல்லமையான ஒரு கதையை நான் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். Listen to this story. It is a real story. இது உண்மையாய் நடந்த சம்பவம், கதையல்ல, நிஜம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. You just listen. You will understand how, when to worship God. Some people don't worship God when you are going through tough time. You don't feel like there is God. You don't feel like anything. நிறைய பேருக்கு கஷ்டம் நஷ்டம் வரும்போது ஆராதிக்கிறதுக்கு மனசே இல்லை, ஆண்டவர்கிட்ட தூரத்தில் போயிடுவாங்க. Just listen to this powerful story. One of the best story in the life of a believer. A businessman in US, he is also a lawyer. This happened in 1860s. 1860களிலே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தவர், ஒரு வழக்கறிஞராக பணி செய்து கொண்டிருந்தவர். In the year 1870, everything started going wrong for him. இந்த நபருக்கு 1870லே எந்த காரியத்தை செய்தாலும் தோல்வியில் முடிந்தது, பல வேதனைக்குள்ளாக கடந்து சென்றார். They had only one son. ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சு, 4 வயசு குழந்தை. Suddenly this baby, this child affected by scarlet fever, pneumonia, scarlet fever அந்த காலத்தில் வந்து அநேகர் இறந்து போனார்கள். அதுபோல அந்த மகனுக்கு, அந்த 4 வயது குழந்தைக்கு காய்ச்சல் வந்து இறந்து விட்டார், ஒரே ஒரு மகன். Later on he started to coming up well. They had 4 more children. First one was a son. Then they had 4 daughters. 4 குழந்தைகள் அவருக்கு, 4 பெண் பிள்ளைகள் பிறந்தது. முதல் மகன் இறந்து விட்டான், 4 பெண் பிள்ளைகள் இருந்தது. சந்தோஷமாக வாழ்க்கை. Big businessman, one of the best. He had all the properties everywhere in the city of Chicago. You go there, you say this name, this person's name. He is well-known person, successful businessman. One fine day, something happened in 1871. 1871 ஒரு துயர சம்பவம் நடந்தது. There was a great Chicago fire. Just Google it. பெரிய ஒரு அந்த நகரத்தையே அழித்து போடுகிற ஒரு பெரிய தீ வந்தது. அந்த தீயிலே அவருடைய எல்லா பிஸ்னஸும், ப்ராப்பர்ட்டிஸ், எவ்ரிதிங் destroyed.
The great Chicago fire came and destroyed his business, his property, his house, everything. He lost. Then he started picking up again. திரும்பவும் அவர் வளர ஆரம்பித்தார். He had some money. He wanted to send, they wanted to go as a, they wanted to go on holidays to England. அமெரிக்க தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு எல்லாரும் சுற்றுலா செய்து கொஞ்ச நாள் ஹாலிடேஸ் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம். We have been running around for business. They decided last minute what happened, those days no flights, they have to go by ship. கப்பலில் தான் போகணும், ஃப்ளைட் இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மினிட்ல he had some urgent business commitment for this person. அவருக்கு ஒரு பிஸ்னஸ் கமிட்மெண்ட் இருந்ததுனால he sent his wife Anna and 4 daughters, little ones. Last momentல he said, I will join you in the next trip, maybe after few days. You just go ahead, I will join you in England. After taking off from நியூயார்க்கிலிருந்து அந்த கப்பல், பெரிய கப்பல் பயணத்தை ஆரம்பித்தது. 12 நிமிடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய விபத்துள்ளானது. There was a big accident in the middle of the ocean, in the sea. More than 226 people died. They had 4 daughters. 4 daughters died. 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். 4 பெண் குழந்தைகளும் இறந்து விட்டது. முதலிலே ஒரு மகன் இருந்தான், அவனும் காய்ச்சலில் இறந்து விட்டார். Only this woman, his wife Anna, somebody came and rescued her, and she reached safely and sent a telegram. In those days telegram, சின்ன வயசுல ஞாபகம் இருக்குங்களா, telegram அனுப்புவோமே, start immediately. அது மாதிரி she sent a telegram message to her husband saying, saved alone, நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன் என்கிறதான அந்த வார்த்தையை அவருக்கு அனுப்பினார். He was devastated. He took the next ship, started his journey. While he was in the ship, the captain of the ship called him. அந்த கப்பல் இருக்கிறதான அந்த மாலுமி அவரை கூப்பிட்டு காண்பித்தார். இந்த ஏரியா, in this area all your 4 daughters drowned there and died there. He was full of tears. He went back to his cabin. He started writing a poem. அவருடைய இடத்துக்கு போய் அந்த இடத்தை பார்த்து கண்ணீரோடு எழுத ஆரம்பித்தார். This poem based on 2 Kings chapter 4 verse number 22. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Run at once to meet her and saying to her, is all well with you? Is all well with your husband? Is all well with the child? And she answered, all is well. You know this beautiful song, it is well with my soul. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆங்கில பாடல் உங்களுக்கு தெரியுமா? It is well. How many of you know this song? It is well with my soul. அழகான இந்த வரிகளை எழுதினார் Spafford. We all know this great man of God, Spafford. He wrote these beautiful lines. It is well with my soul. தமிழில் அதை போடுங்க. தமிழில் அழகான வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உள்ளத்தின் எவ்வளவு வேதனை இதில் சொல்லுகிறது. அமைதி என்னில் நதி போல பொங்கினும் அலைமோதும் தீங்காயினும் என்னை நேரிட்டு நீர் கற்பித்தபடியே நன்மையே நன்மை ஆன்மாவுக்கே. எத்தனை சோதனைகள் அலைக்கழித்தாலும், எத்தனை கஷ்டங்கள் நம்மை பாடாக படுத்தினாலும், கர்த்தர் பேல நம்ம நம்பிக்கையாக இருந்து நம்ம நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. Sister Anna, Spafford's wife, she said, one day I will understand why this happened. The story did not end there. After that the worst incident, they had another son. Again, another son also died due to the same scarlet fever. மறுபடியும் நுமேனியா வந்து அந்த குழந்தை இறந்து விட்டது. You may be asking this morning, நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்க போகிறோம். We are going to listen to this song. இந்த சாங்கை வந்து பாடும்போது, இதுதான் கம்யூனியனுக்கு முன்னாடி நம்ம பாடுற சாங். We are not going to have another song.
we're going to listen to this beautiful song. இந்த அழகான பாடலை வரிகளை ஒவ்வொரு வரிகளை உணர்ந்து நீங்கள் பாடும் பொழுது prepare yourself to get into the time of worship and also partake in the Lord's table. இந்த கர்த்தருடைய பந்தியிலே ஆராதிப்பதற்கு பங்கு பெறுவதற்கு முன்பதாக I request all the family members to keep your bread and the wine elements in front of you. Switch on the camera, sit as a family. குடும்பமா உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்து முழுக்க ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் இப்பொழுது பந்தியில் ஆயத்தப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த வேதனையின் மத்தியில் அவர் எழுதின பாடலை கண்ணீரோடு பாருங்க, கேளுங்க, ஆராதிங்க. Be a worshipper. When this song is going on, I want you to just remember God's faithfulness. Whatever may be the situation, claim it in the name of Jesus Christ. It is well with my soul. எனக்கு என்னுடைய ஆத்துமா நிலைத்திருக்கும், என்னுடைய ஆத்துமாவுக்கு அது போதும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். Before we get into the Holy Communion service, I request everyone to be in the presence of God in prayer, in spirit, in truth. எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தயார்படுத்த விடுமாய் ஜெபிக்கிறோம். You have problem in your home, you don't have peace at your home, God is going to give you His peace in your home. Just trust God and just take this, partake in this Lord's table. உங்களுடைய வீட்டிலே சமாதான குறைவு இருக்கிறதா? தேவன் சமாதானத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க பழகிக் கொள்ளுங்கள். You have debts in your life. கடன் பிரச்சனைகளால சிக்கி தவிக்கிறீங்களா? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வருகிறது. சரீரத்தில் பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களா? பலவீனத்தினுடைய பகுதியில் இந்த பாடலை பாடும் பொழுது எந்த இடத்துலாம் பலவீனம் இருக்கோ, முதுகு வலியா, தலைவலியா, இருதயத்தில் பிரச்சனையா, skin problems, any problems, whatever the pain that you go through, the sickness that you go through, even as this song is going to be sung and we are going to feel the presence of God and the healings are going to take place in the mighty name of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்பட போகிறார். இந்த பாடலை பாடும் பொழுது பரிசுத்த பந்திக்கு நேராக நீங்கள் ஆயத்தப்படுத்தி நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து, you need to examine yourselves and come and partake in this Lord's table. Miracles and supernatural things will take place right now in the name of Jesus Christ. Shall we play this song? இந்த பாடலை நாம் எல்லாரும் கருத்தாய் கேட்போம். We can't hear. Can you play it from the beginning? I can't hear here. I think nobody can hear. இந்த அழகான பாடலை வரிகளை பாருங்களேன். அந்த வரிகள், the beautiful lines. I don't know how this man of God had this beautiful words from his heart. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எப்படி இதை எழுதினார்னு என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. All 5 children died. Let's go ahead. Increase the volume. Everyone sing along and say, "It is well." முழங்கால் படியிட்டு ஆராதிக்கணும்னா முழங்கால் படிங்க. If you feel like kneel down and listen to this song and worship God, do that.